வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, ஒரு கிடாயின் கருணை மனு. விதார்த் நடித்த படம் 2017 வந்தது. இப்போ இந்த படத்தோட டைரக்டர் இல்ல. ஒரு 2 படம் தான் எடுத்தாரு. இது ஒரு அண்டர் ரேட்டட் படம். பட் படம் நல்லாயிருக்கும். ஒரு கிராமத்து பாணியில அங்கே உள்ள மக்கள் வாழ்வியலை வச்சு எடுத்த படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்க நம்மளோட படத்தோட ஹீரோக்கு ஒரு கடத்தில் கல்யாணம் ஆகுது. அவர் லேட்டாக கல்யாணம் ஆகுதுக்கு ஏதோ தடங்கள் இருக்குன்னு சொல்லி அவரோட பாட்டி அவருடைய குலதெய்வ கோயிலுக்கு தன்னை ஒரு கிடாயை பலி கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டிக்கிறது. அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறக்காண்டி அந்த கடாயை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலில் போய் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஊரில் உள்ள சொந்த பந்தத்துக்கெலாம் சொல்லி எப்படியாவது கிளம்பலான்னு சொல்லி ஒரு நாள் குறித்து கிளம்புறாங்க. போகிறதுக்கு ஒரு செங்கச்சூளையில் போய் ஒரு லாரியை வாடகைக்கு எடுத்து அந்த லாரியில் எல்லோரும் கிளம்புறாங்க. கிளம்பி போய்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க கோயிலை நெருங்குற டயத்தில் அந்த லாரியில் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் வந்து விழுந்து இறந்து போயிடுறான். அந்த இறந்து போன பாடியே இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மறைச்சாங்களா, இதை போலீஸில் சொன்னாங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு அந்த படத்தில் மீதி கதை. இந்த படம் அப்படியே கிராமத்து சாயலில் இருக்கும். அவங்களோட வட்டார வழக்கு அப்படியே காட்டியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.